அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும். ஈஸியாக ஒரு அல்வா பார்த்துருவோம் நம்ம இன்றைக்கி. 10 ரூபா ரஸ்க்கு பாக்கெட்டு. இது 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம். ஊற்று விட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நெய் போட்டு டோஸ்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். நான் ட்ரையாக லேசாக டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நல்லா ட்ரையாக தான் இருக்கும். அதனால் அப்படியேவும் 200 ml பாலை ஊற்றி, திக்கான பால் ஊற்றிருக்கேன். 200 ml பாலை ஊற்றி அப்படியே கிண்டிக்கலாம். மொத்தமாக ஊற்றியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுறேன். மொத்தமாக ஊற்றி கிண்டிங்கன்னா ஈஸி அப்படி கிண்டிகிட்டே இருந்துடலாம். இதுக்கு ஒரு 10 ரூபா ரஸ்க்கு பாக்கெட்டுக்கு 1/4 கப்பு அளவு இது. அதில் பாதி ஜீனி தான் போட்டிருக்கேன். இது திகட்டாமல் நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. 1/4 கப்பு போட்டிங்கன்னா நீங்கள் 20 ரூபா பாக்கெட் போடணும். 2 பாக்கெட் போடணும், இல்லைன்னா 20 ரூபா பாக்கெட் போடணும். நெய் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேவைப்படும். இப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். 3 பொருள் தான், அவ்வளோ டேஸ்ட்டு. இதில் வந்து ஏலக்காய் அதில் முழுசாக விதை கிடக்கும் பிரிட்டானியா ரஸ்கில். அதனால் நான் அதே போட்டிருக்கேன். நம்ம ஃப்ளேவருக்கு வெண்ணிலாவோ எசன்ஸோ இல்லைன்னா ஏலக்காய் தூளோ எதுவுமோ போட வேண்டியதில்லை. இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இவ்வளோ குறைஞ்ச செலவில் நம்மளுக்கு அல்வாலாம் கடையில் கிடைக்காது. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 200 ml பால், 10 ரூபா ரஸ்க்கு பாக்கெட்டு, 1/4 கப்பில் பாதி ஜீனி. இந்த 3 பொருள் தான். நெய் ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். இப்படி நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு, நட்ஸ்னு என்ன நட்ஸ்னாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இடையில கடி வர்றப்ப நல்லாயிருக்கும். இதை நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வர்றப்ப நல்லா தான் இருக்குது. அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது நான் வீடியோக்காக ஃபுட் கலர் போட்டிருக்கேன். 1 ட்ராப் ரெட்டும் 1 ட்ராப் ப்ரௌனும் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல கலராக இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் இந்த கலரை போட்டிருக்கேன். நான் கலர் போட்டு வீட்டில் சமைக்க மாட்டேன். அதனால் நீங்களும் சமைக்காதீங்க. அப்படி கலர் போட்டுடலாம். ஒரு கட்டாயத்துக்காக தான் வீடியோக்காக நான் போட்டிருக்கேன். இந்த கலர் வேணுன்றதுக்காக, அல்வா கலர் வேணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். 1 ட்ராப் ரெட்டு, 1 ட்ராப் ப்ரௌனு. இந்த கடைசியில் எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் எடுக்கிற பதத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டோம்னாக்கும் நல்லா அது பூத்து வரும். மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா சிம்மில் வச்சு கிண்டுங்க. பெரிய பன்னர்னால் சிம்மில் வச்சு கிண்டுங்க. நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது வாயில் வச்சோடனே கரையுது. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு. இது பார்த்திங்களா இப்படி நொறையாக பூத்து தெரியுது பார்த்திங்களா? இதுதான் பதம். இது அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு பீஸ் போட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா கிண்ணத்தில் ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா கரண்டியில் போட்டு பீஸாக எடுத்தும் வைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பீஸ் எடுத்தும் வைக்கலாம். நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரெட் அல்வாலாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. பிரெட்டை வாங்கி நெய்யில் போட்டு வறுத்து அப்படி செய்கிறதுக்கு இது ரொம்ப லேஸு. இப்படி செஞ்சு பாருங்களேன் நீங்களும்.